அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி மிக சிறப்புக்குரிய நாள். வளர்பிறை சஷ்டி பிளஸ் செவ்வாய்க்கிழமை சேர்ந்திருப்பதனால, மிக மிக விசேஷமான நாள் முருகனுக்கு. இந்த வளர்பிறை சஷ்டி விரதமும் பிளஸ் செவ்வாய் விரதமும் ஒன்று போல இருந்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி, ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில இருந்து மாலை வரை நமக்கு சஷ்டி திதி இருக்குது. அதாவது அந்த நாள் முழுவதுமே சஷ்டி திதி இருக்கிறதுனால, நீங்க காலையும் வழிபாடு செய்யலாம், மாலையும் வழிபாடு செய்யலாம். காலை நீங்க பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. நமக்கு செவ்வாய்க்கிழமை இருப்பதனால, செவ்வாய் ஹோரையில வழிபாடு செய்வது இன்னமும் விசேஷமான பலன் தரும். நிறைய பேர் வளர்பிறை சஷ்டிக்கு விரதம் இருப்பீர்கள். நிறைய பேர் செவ்வாய் விரதம் இருப்பாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு சொந்த வீட்டிற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. இப்ப காலை 6 to 7 செவ்வாய் ஹோரை இருக்கும். அந்த நேரத்துல நீங்க இப்ப வளர்பிறை சஷ்டிக்கு விரதம் இருப்பவர்களும் சரி, செவ்வாய் விரதம் இருப்பவர்களும் சரி, இந்த நேரத்துல நீங்க விரதம் இருந்து, அதாவது விரதம் ஸ்டார்ட் பண்ணி நீங்க விளக்கேற்றி வைத்து காலை 6 to 7 முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலையில நீங்க வெற்றிலை தீபம் ஏற்றலாம், அல்லது அகல் விளக்கும் நீங்க ஏற்றலாம். செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்துட்டு மாதுளம் பழமோ அல்லது பால் நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையில நீங்க இட்லி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். மதியம் பட்டினியா இருக்க முடியுது அப்படின்னா இருந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால், வாழைப்பழம், ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு மாலை 6 மணிக்கு மேல முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஒரு 6 வெற்றிலை வைத்து நடுவுல ஒரே ஒரு அகல் தீபம் வைத்து நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். வளர்பிறை சஷ்டி இருப்பதால் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யும் பக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் அதாவது பாலாடை சொல்லுவாங்க. அதாவது குழந்தைக்கு சின்ன குழந்தைங்களுக்கு மருந்து கொடுப்பதற்கு சங்கு சொல்லுவோம் இல்லையா? அதுல நீங்க நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வைத்து கூட வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு ஸ்டோர்ல கிடைக்கும் பார்த்தீங்களா? அத வாங்கி நீங்க பூஜை அறையில வச்சு முருகன்ட்ட குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நீங்க வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு சீக்கிரமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நாளன்று நம் என்ன நினைத்தாலுமே நமக்கு நிச்சயம் நடக்கும். சொந்த வீடு, குழந்தை பாக்கியம், திருமணம் சீக்கிரமாக நடப்பதற்காக, நல்ல வேலை கிடைப்பதற்காக, ப்ரொமோஷன் முக்கியமாக கிடைப்பதற்காக வழிபாடு செய்யும்போது முருகன் அருளால நமக்கு நல்ல பலன் தரும். இப்ப வளர்பிறை சஷ்டி தொடர்ந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் கோவிலுக்கு போயிட்டு நீங்க பால், தயிர், மஞ்சள், சந்தனம் இதெல்லாம் வாங்கி கொடுப்பது. உங்களால என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்து, அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுத்து, இந்த நேரத்துல நம்ம கலந்து கொண்டு வழிபாடு செய்வது இன்னமும் விசேஷமான பலனை நமக்கு தரும். நம்ம செவ்வாய் மற்றும் வளர்பிறை சஷ்டிக்கு முருகர் பக்தர்கள் தொடர்ந்து பூஜை செய்யும் போது முருகன் உங்க இல்லத்தை காப்பார். அதாவது நீங்க தான் வழிபாடு செய்றீங்க. உங்கள மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் அவர் காப்பார். எல்லாத்தையுமே காப்பார். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விரதம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சஷ்டி விரதம் பிளஸ் செவ்வாய் விரதம் தான். இது 2மே ஒரே நாள்ல வருவதனால, நீங்க காலையில நீங்க விரதம் இருந்து ஆரம்பிக்கும்போது, மாலை நேரம் முடியும்போது, நீங்க வளர்பிறை சஷ்டிக்கும் நீங்க விரதம் இருந்த பலன் கிடைக்கும். செவ்வாய் 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 விரதத்திற்கும் விரதம் இருந்த பலன் கிடைக்கும். 2மே உங்களுக்கு நல்ல பலன் தரும். இப்ப சொந்த வீடு வேணுங்கிறவங்க கட்டாயமாக வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க. குழந்தை வேண்டும் நினைப்பவர்கள் சுவாமிக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து பாலாடை முடிந்தால் வாங்கி வைக்கலாம். இல்லைன்னா பாலாடையில தீபம் ஏற்றி வைக்கலாம். வேலை வேண்டும் நினைப்பவர்கள் சுவாமிக்கு துவரம் பருப்பு தீபம் கூட ஏற்றலாம். ஒரு தாம்பலத்தட்டுல துவரம் பருப்பு பரப்பி 2 விளக்கு ஏற்றி வைத்து நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஓம் ஷஷ்டிபதியே நமோ நமக அல்லது ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற அந்த நாமத்தை நம்ம சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கந்தர் அனுபூதி பாடல் பாடுவது இன்னமும் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். நெய்வேத்தியமாக உங்களால என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருப்பவர்கள் மாலை நேரம் சாம்பார் சாதமோ அல்லது தயிர் சாதமோ இல்லை லெமன் சாதமோ உங்களால என்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, திணை திணை மாவு இருக்கு இல்லையா? திணை மாவுக்கு தீபம் ஏற்றலாம். திணை மாவுல ஏதேனும் பலகாரம் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதனால கட்டாயமாக பார்த்தீங்கன்னா, முழு நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. முருகன் அருளோட நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நமக்கு நிறைய பேர் சுவாமிய வழிபாடு செய்வாங்க. நமக்கு எங்க நடக்குது, நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஃபீல் வரும்.
ஆனா, எது நடக்கணுமோ, எப்போது நடக்கணுமோ, அது கட்டாயமாக நடக்கும். முருகர் அத நடத்தி வைப்பாரு. அதனால உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே சொல்லி முருகன்ட்ட வழிபாடு செய்யுங்க. முருகன் உங்கள வந்து கைவிட போறது கிடையாது. எப்போதுமே உங்கள இறுக்கா பிடிச்சுப்பாரு. நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற தகவல் தெரிந்துக்கணும் அப்படின்னா, ராஜசெல்வம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.